வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையில் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக்ங்கிற வேகன்சிஸ் அது வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1121 வேகன்சி இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/9/25. இது மொத்தம் 3 ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்குது, 3 ஃபேஸாக இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க அதை பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர், ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக் இன் பிஎஸ்எஃப் கம்யூனிகேஷன் செட்டப். பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க. இது பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். இது ஒன் ஆஃப் த யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸ். சரிங்களா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க வந்து கேட்டிருக்க வந்து ரேடியோ ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ரேடியோ ஆப்ரேட்டர் போஸ்டர் அண்ட் ரேடியோ மெக்கானிக் ரெண்டுமே நான் கெஜெட்டட் போஸ்ட்டு. இதை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து இது வந்து எங்கே அப்ளை பண்ண முடியும்? அந்த பிஎஸ்எஃப் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 23/9/2025 11:59, அதாவது 11:59 நைட்டு 11:59 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர், ரேடியோ மெக்கானிக் ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே வந்து 25,500 81,100 ரூபாய் ஆஸ் பர் 7th CPC. நம்ம வீடியோஸை ஃபர்தராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த லெவலில் இந்த டீட்டெயில், இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி ஃபுல் அனலைசேஷன் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இந்த போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பேசிக் பே இல்லாமல் டிஎன்எஸ் டிஏ இருக்குது. டிஏ வந்து நியர் அபவுட் 50% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் மணி அலவன்சஸ் இருக்குது, மாதம் கிடைக்கும். அப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸ், ட்ரெஸ் அலவன்சஸ், அது வந்து வருஷத்துக்கு முன்னாடி 1 இருந்துச்சு, இப்போ 2 தடவை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஸ்பெஷல் கம்பேஷனேட் அலவன்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ அகாமடேஷன், அப்புறம் வந்து ஹெச்ஆர்ஏ வேறு கிடைக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் கிடைக்கும், எல்டிசி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் அடுத்து நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா அதோட வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒன்று டைரக்ட் என்ட்ரி வேகன்சி, இன்னொன்று டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒமிட் பண்ணிடுவோம். டைரக்ட் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதிலே 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இஎஸ்எம், ஒன்று வந்து சிஏ, இன்னொன்று வந்து ரிமைனிங் வேகன்சிஸ். நம்ம அந்த ரிமைனிங் வேகன்சிஸ் மட்டும் தான் வரணும். இஎஸ்எம்ங்கிறது எக்ஸர்வீஸ்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு, சிஏங்கிறது கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு ரிமைனிங் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆப்ரேட்டருக்கு 177, எக்கனாமிக் செக்ஷனில் 38, ஓபிசியில் 225, எஸ்சியில் 81, எஸ்டியில் 63, மொத்தம் 584. அதே போல் ஹெட் கான்ஸ்டபிள் ஆரம்புக்கு பார்த்தீங்கன்னா 134. ஸோ இதை தான் நீங்கள் காம்படேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேகன்சிஸ் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடன்னு சொல்லல, வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி பார்க்க முடியும்னா, இந்த பாருங்க, https recruitment.bsf.gov.in போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இருக்கும். நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் இது பார்க்கலாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜுங்க. இந்த போஸ்ட், இந்த எக்ஸாமினேஷன் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்எஃபோட வேகன்சிஸ்க்கு முன்னாடி எங்கே பார்த்துருப்பீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி எஸ்எஸ்சியில் இருந்திருக்கும். அது வந்து கான்ஸ்டபிள் ஜிடி, கான்ஸ்டபிளுக்கு அடுத்து வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அடுத்து ஏஎஸ்ஐ, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். ஸோ அந்த ஹெட் கான்ஸ்டபிள் டு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஜிடி காட்டுறங்க, அது கம்யூனிகேஷன் காட்டுறோம். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல், அதுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன பண்ணிருக்காங்க, பிஎஸ்டி அண்ட் பிஇடி த்ரூ ஆர்எஃப்டி. அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பிஎஸ்டி அண்ட் பிஇடி பிசிக்கல் டெஸ்ட் நடக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடின்னு பார்த்தா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். அதை வந்து நீங்கள், அதாவது அது வந்து ஒரு டெக்னாலஜி, அதை யூஸ் பண்ணி தான் அந்த பிடி நடக்குங்க. சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மீடியம் தான் இருக்கும். இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இது வந்து அட்மிட் கார்டு ஆன்லைன்லாம் வருங்க, எதுவுமே ஆஃப்லைனில் வராது. எல்லாமே நீங்கள் அட்மிட் கார்டு, எல்லா ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து ஆன்லைனில் மட்டும் தாங்க வரும். ஸோ உங்களுடைய மெயில் அட்ரஸும் மொபைலும் நீங்கள் கரெக்டாக அப்டேட் வச்சிருக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் உங்களுக்கு தேர்ட் ஃபேஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் ஆப்ரேட்டராக இருந்தால் நீங்கள் வந்து டிக்டேஷன் டெஸ்ட்டும் பேராகிராஃப் ரீடிங் டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஷனில் மெடிக்கல் டெஸ்ட்டுங்க. இதான் 3 ஃபேஸாக அது நடக்கும். சரிங்களா? அதே போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து 200 மார்க் இருக்குங்க. டிக்டேஷன் 50 மார்க். ஹெட் கான்ஸ்டபிள் ஆப்ரேட்டர் இருந்தால் 250, ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தால் 200 மார்க் எடுப்பாங்க. டை ஆச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஒரு பார்த்துக்குங்க. ஏஜை பொறுத்தவரைக்கும் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் ஆப்ரேட்டர், அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஆப்ரேட்டருக்கு வந்து
12th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் 60% மார்க்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் 10th படிச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் ஐடிஐ படிச்சிருக்கலாம். எதுனா ரேடியோ அண்ட் டிவி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆர் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ஆர் டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆர் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போட்டிருக்காங்க. அதே சேம் தான் இங்கே ஹெட்கான்ஸில் ஆரம்பிக்கும். அதே சேம் குவாலிஃபிகேஷன் தாங்க போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸோட இருந்தால் 25 வயசுக்குள்ளே இருக்கணும் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷன். அதே ஓபிசியாக இருந்தால் 28 வருஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி இருந்தால் 30 வயசுங்க. சரிங்களா? அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் வந்து உங்களுக்கு கேட்டகரி ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த கேட்டகரி ரிலாக்ஸேஷனுக்கு இருக்குங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 160 the minimum standard as far as relaxation by that is 168 இருக்கணுங்க. அது இல்லாமல் மற்றவங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்கவங்களுக்கு மட்டும் 125 இருந்தால் போதும். விமன்ஸ்க்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். செஸ்ட் 80-85 மீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். வெயிட் வந்து கரஸ்பாண்டிங் டு ஹைட் இருக்கணுங்க. விமனுக்கு அதே போல் ஹைட்டு கரெக்டாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தாலும் அந்த கன்சர்ன் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பாஸ்னேட் அப்பாயின்மெண்ட் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம டேரக்ட் இன்டர்வியூ தான் போக போகிறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி அண்ட் பிஇடி நடக்குங்க. பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுங்க. அது வந்து ஆர்எஃப்ஐடிங்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்று செஸ்ட் நம்பராக கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஏதாவது டேக்காக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது அது மொத்தமாக உங்களை வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களா அப்படின்னு நடக்கும். அதாவது இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டு ஃபார் மேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டு செஸ்ட் வெயிட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு வந்து ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் எடுப்பாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் அதை வந்து 6 நிமிஷத்தில் கடக்கணும். பொண்ணுங்களுக்கு வந்து 800 மீட்டர்ஸ் 4 நிமிஷத்தில் கடக்கணுங்க. லாங் ஜம்ப் 11 ஃபீட் 3 சாய்ஸில், இங்கே வந்து 9 ஃபீட்டு 3 சாய்ஸில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் 3 அடி 3 சாய்ஸில் இங்கே 3 ஃபீட் ஜம்ப் 3 சாய்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் இருந்தால் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அவங்களுக்கு எக்ஸம்ஷனுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஃபேஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தாங்க. இது ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 பேத்துக்குமே மொத்தம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். 2 hours டெஸ்ட். இது வந்து அவங்க ஒரு சில சென்டர்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்குங்க. அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் அண்ட் ஜிகே. பிசிக்ஸ் 40 கொஸ்டின், இது 80 மார்க். மேக்ஸ் வந்து 20 கொஸ்டின் 40 மார்க். கெமிஸ்ட்ரி 20 கொஸ்டின் 40 மார்க். ஜிகே இன் இங்கிலீஷ் 20 கொஸ்டின் 40 மார்க். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200. அதாவது 120 நிமிஷத்தில் நீங்கள் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். மொத்தம் 200 மார்க் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து ஒவ்வொரு மல்டிபிள் கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்கு. அதே போல் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் இருக்குங்க. சரிங்களா? கொஸ்டின் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்குமா. குவாலிஃபைங் மார்க்ஸ் சொல்லி உங்க 38% மினிமம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 33. ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் எக்கனாமிக் சாரி 38% வந்து ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் செக்ஷன், 33% வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் 20% ஃபார் கம்பல்சரி அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இது அட்லீஸ்ட் இவ்வளோ குவாலிஃபை பண்ணால் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது தேர்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் டயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எத்தனை வேகன்சி 6 times ஆஃப் வேகன்சிஸ் வந்து அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார் தேர்ட் ஃபேஸ் மட்டும்தான். சரிங்களா? செகண்ட் ஃபேஸ் குவாலிஃபை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி, அது முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 6 times வந்து அவங்க ஆளை கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லிங்க் ஷெல் பி ஹாஸ்டட் பிஎஸ் வெப்சைட் 3-4 days ஆஃப்டர் கண்டக்ட் ஆஃப் சிபிடி. ஏதாவது ஒரு கொரி இல்லாட்டி ஆன்சர் கீ வந்து அவங்க 3-4 daysக்கு அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் என்ன ஆன்சர் இது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? தேர்ட் ஃபேஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டிக்டேஷனும் பேராகிராஃப் ரீடிங் டெஸ்ட் இருக்குங்க. டாக்குமெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க ஆதார் கார்டு, அட்மிட் கார்டு, எஜுகேஷன் ஒரிஜினல் இருக்கணும், ஃபோட்டோ காப்பி இருக்கணும், ஐடி இருந்தால் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட்டு
அதெல்லாம் வச்சு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்னென்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டீட்டெயிலாக ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். சரிங்களா, அதோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்டேஷன் டெஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ப்ரொனன்சியேஷன் நீங்கள் எழுதி காமிக்கணுங்க. அது வந்து குவாலிஃபிகேஷன் டிக்டேஷன் டெஸ்ட் 38% ஓபிசி போட்டிருக்காங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன் தான், இது மெரிட்டில் வராது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2025 11:59 முடிஞ்சிருங்க. சரிங்களா, இதுதான் அதோட டீட்டெயில். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ் போடுறத பற்றி டீட்டெயிலாக நம்மளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெங்களூர் தான் ஆர்ஏ சென்டர், த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் செட்கோ, பிஎஸ்எஃப் பெங்களூர், ஏஎஃப்எஸ் எலங்கா. இதுதான் வந்து நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. அதாவது இவங்க தான் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு அப்ளிகேஷன் அவங்க எங்கே சென்டர் போடுறாங்களோ அந்த சென்டர் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா, ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. நான் டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் S3 Solution. பாய்.